இந்த காடு ரொம்ப பெருசாவும் அழகாவும் இருக்கு. இந்த ராத்திரி நேரத்துல இவ்வளவு அழகா தெரியிற காடு பகல் நேரத்துல இன்னும் அழகா இருக்கும். இந்த காட்டுல கண்டிப்பா நிறைய பறவைகள் இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட இஷ்டம் போல பறவைகளோட மாமிசத்தை சாப்பிட போறேன். குருவிகளோட எலும்ப கடிச்சு சாப்பிடுறப்ப எவ்வளவு ருசியா இருக்கும். இந்த ராத்திரியில யார் இவ்வளவு சத்தமா பேசி சிரிக்கிறது? ஒரு சூனியக்காரியால மட்டும்தான் இந்த மாதிரி இறக்கம் இல்லாம சத்தம் போட்டு சிரிக்க முடியும். அப்படின்னா நம்ம காட்டுக்கு கெட்ட நேரம் வந்துருச்சா? கடல் கண்ணு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப சூனியக்காரி அந்த நதி ஓரமா வந்து சேர்ந்துட்டான். நான் நினைச்ச மாதிரியே இவ ஒரு சூனியக்காரி தான். ஏய் சூனியக்காரி, எதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்க? ஒரு மந்திரவாதி என்ன ரொம்ப வருஷமா ஒரு குடுவைக்குள்ள அடைச்சி வச்சிருந்தான். அதுல இருந்து இப்பதான் தப்பிச்சு வந்தேன். ரொம்ப பசியில இருக்கேன். இருந்தாலும் என்னால தினமும் சாப்பிட முடியாது. மாசத்துல ஒரு நாள் அம்மாவாசை அன்னைக்கு மட்டும்தான் என்னால சாப்பிட முடியும். இந்த காட்டுல உள்ள எந்த உயிருக்கும் உன்னால ஆபத்து ஏற்படக்கூடாது. தயவு செய்து வேற காட்டுக்கு போயிடு. முடியாது. இந்த காட்டுல உள்ள பறவைகளை கொன்னு திங்கிறதானா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். வர்ற அமாவாசைக்குள்ள 10 பறவைகளையாவது பிடிச்சு கூண்டுல அடைச்சி வைப்பேன். அமாவாசை அன்னைக்கு அவங்க அத்தனை பேரையும் சாப்பிடுவேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட ஆசை நிறைவேறாது. அப்படியா? அப்படின்னா நான் முதல்ல கொல்ல வேண்டியது பறவைகளை இல்ல, ஒன்னதான் கொல்லணும். சூனியக்காரி இப்படி சொன்ன உடனே பயந்து போன அந்த கடல் கண்ணி தண்ணீருக்கு அடியில போயிடுச்சு. உடனே சூனியக்காரியும் அந்த தண்ணீர்ல குதிச்சு கடல் கண்ணிய விரட்டிக்கிட்டே போனா. கடலுக்கு அடியில ஒரு பெரிய மாளிகைய பார்த்த சூனியக்காரிக்கு இப்ப வேற விதமான ஆசை வந்துடுச்சு. ஆஹா, தண்ணீருக்கு அடியில இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை நீ வச்சிருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. கடல் கண்ணி, என்ன நீ இங்க அழைச்சிக்கிட்டு வந்து எனக்கு நல்லதுதான் பண்ணி இருக்க. இவ்வளவு நாள் காடு மேடு நிலம்னு சுத்திக்கிட்டு இருந்தனா, இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லாம கடலுக்கு அடியில இந்த மாளிகையில தங்க போறேன். உடனே அந்த கடல் கண்ணி சூனியக்காரி அழிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு, ஆனா முடியல. கடைசியா சூனியக்காரி அந்த கடல் கண்ணிய தன்னோட மந்திர வளையத்துக்குள்ள சிக்க வச்சுட்டா. இந்த மந்திர வளையத்துல இருந்து உன்னால வெளியில வரவே முடியாது. இதுக்கப்புறம் கடலுக்கடியில இருக்கிற இந்த சாம்ராஜ்யம் என்னோடது. ஏய் சூனியக்காரி, நீ தவறு மேல தவறு பண்ணிக்கிட்டு இருக்க. மத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற உனக்கு கூடிய சீக்கிரம் அழிவு வரப்போகுது. காலுச்சி, ஓய் காலுச்சி, பொழுது விடிஞ்சாச்சு, சீக்கிரம் எழுந்திருங்க. கோரி, அது என்னவோ தெரியல, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூக்கம் செமையா வருது. வரும் வரும், ஒரு நாள் பட்டினி போட்டா அந்த தூக்கம் எப்படி வருதுன்னு பாக்குறேன். அது சரி, இன்னைக்கு டியூட்டிக்கு எந்த பக்கம் போறீங்க? இன்னைக்கு படகை எடுத்துக்கிட்டு சதுப்பு நில காட்டுக்கு போக போறேன். அங்க உள்ள பறவைகள் தங்களோட வயல்ல காய்கறி பயிர் பண்ணி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அங்க போனா ஒரு படகு நிறைய காய்கறிகளை திருடிக்கிட்டு வரலாம். அப்படியா காலுஜி, நீங்க அக்கறைக்கு போய் திருடிக்கிட்டு வர வரைக்கும் நான் இந்த கரையில காத்திருப்பேன். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. நதிக்கரைக்கு போனதும் காலுக்காகம் படகு எடுத்துக்கிட்டு சதுப்பு நில காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சது. கோரிக்காகம் கரையில உட்காந்து காலுக்காகம் படகு ஓட்டிக்கிட்டு போறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க, இல்லன்னா நான் தண்ணீர்ல மூழ்கி செத்துருவேன். என்ன இது ஆச்சரியமா இருக்கு. மீன் தண்ணீர்ல தானே இருக்கும். இந்த மீன் என்னடான்னா தண்ணீர்ல மூழ்கி செத்துருவன்னு சொல்லுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியோ இந்த மீனை பிடிச்சுக்கிட்டு போனா இன்னைக்கு ராத்திரி மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம். இப்படி சொன்ன காலுக்காகும் அந்த மீனை பிடிக்கிறதுக்காக தண்ணீர்ல இறங்குச்சு. தண்ணீர்ல இறங்கின உடனே அந்த மீன் காலுக்காகத்தை பிடிச்சு இழுத்துக்கிட்டு தண்ணீருக்குள்ள போயிடுச்சு. மத்தியானம் ஆயிடுச்சு, ஏன் காலு இன்னும் திரும்பி வரல? ஒருவேளை யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டாரோ? சீச்சி,
அப்படியெல்லாம் இருக்காது. அந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் சாயங்காலமா தான் தோட்டத்துக்கு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி சொன்ன கோரி பிறகு காலுக்காகத்தோட வருகையை எதிர்பார்த்து நதிக்கரையில அப்படியும் இப்படியுமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல நிலாக்குருவி ஏதோ ஒரு வேலையா அந்த பக்கமா பறந்து போச்சு. இப்படி போன நிலாக்குருவி ரொம்ப நேரம் கழிச்சு மறுபடியும் அதே வழியா திரும்பி வந்துச்சு. கோரிக்காகம் இன்னமும் நதிக்கரை ஓரமா நடந்துகிட்டு இருக்கத பார்த்த நிலாக்குருவி அது பக்கத்துல போச்சு. என்ன ரொம்ப நேரமா இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க போல இருக்கு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இந்த நிலா கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. இது ரொம்பவும் புத்திசாலி. காலுஜி சதுப்பு நில காட்டுக்கு திருட போனதை கண்டுபிடிச்சிருவா. ஒன்னும் இல்ல நிலா, போர் அடிக்குது, அதான் நதிக்கரையில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். கோரிக்காக இப்படி பதில் சொன்ன உடனே நிலாக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆனா சதுப்பு நில காட்டுக்கு போன காலுக்காகம் திரும்ப வரவே இல்ல. இந்த சமயத்துல காலுக்காகம் போன படகு ஆத்துல மிதந்தபடி வந்துகிட்டு இருந்தது. ஆனா அந்த படகுல காலுக்காகம் இல்ல. ஐயோ, படகு மட்டும் திரும்பி வருது, அதுல காலுஜிய காணோம். அப்படின்னா காலுஜி ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டாரா? கோரிக்காகத்தோட சத்தத்தை கேட்டு அங்க வந்த பறவைகள் காலுக்காகம் காணாம போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னது, காலையில போன காலு இன்னும் திரும்பி வரலையா? எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, எங்கேயோ திருட போய் மாட்டிக்கிச்சு. அங்க உள்ள பறவைகள் காலுவை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரீட்டா, உண்மையான காரணம் தெரியாம இப்படி பேசாத. காலண்ணனுக்கு வேற ஏதாவது ஆபத்து கூட உண்டாயிருக்கலாம். நாம எப்படியாவது தேடி காலண்ணாவை கண்டுபிடிக்கணும். கோரி, உண்மையை சொல்லு, காலு காலையில எந்த பக்கம் போறேன்னு சொல்லிட்டு போச்சு? அவரு சதுப்பு நில காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. வாங்க அங்க போய் தேடி பாப்போம். பிறகு எல்லா பறவைகளும் சதுப்பு நில காடு இருக்கிற பக்கம் போய் தேடி பார்த்தாங்க. ஆனா காலுக்காகம் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு நாள் படகு எடுத்துக்கிட்டு அக்கறைக்கு போன சாகர்புறா தன்னோட தோட்டத்துல இருந்து நிறைய காய்கறிகளை பறிச்சு எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துச்சு. என்னோட தோட்டத்துல நல்ல முறையில காய்கறி விளைஞ்சிருக்கு. இந்த தடவை பணம் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். ராணி என்னை எதிர்பார்த்து அவளோட காத்திருப்பா. சீக்கிரமா போகணும். இப்படி நினைச்ச சாகர்புறா தன்னோட படகை ஓட்டிக்கிட்டு வேகமா போக ஆரம்பிச்சது. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. இந்த மீன் தண்ணீர்ல தான் இருக்கு, அப்புறம் ஏன் உதவி கேட்டு இவ்வளவு சத்தம் போடுது? சரி, கிட்டக்க போய் என்ன பிரச்சனைன்னு பாப்போம். இப்படி சொன்ன சாகர்புறா அந்த மீன் பக்கத்துல போச்சு. அந்த ஆறு எப்போதும் போல அமைதியா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. காய்கறிகளை அறுவடை பண்ண போன சாகர்புறா ரொம்ப நேரம் ஆகியும் வீடு திரும்பாதால ராணிபுரா அதை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. காய்கறிகளை பறிச்சிட்டு வர போனவரை இன்னும் காணோம். எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நிலா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவோம். நிலா, நிலா, வீட்ல இருந்து வெளியில வா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ராணி அக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? பிறகு ராணிபுரா சாகர்புரா வீடு திரும்பாதத பத்தி நிலாக்குருவி கிட்ட சொல்லி கண்ணீர் சிந்துச்சு. அவருக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு போல இருக்கு. ராணி அக்கா, கவலைப்படாதீங்க, சாகர் அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. நாம நதிக்கரைக்கு போய் பார்க்கலாமா? இவங்க 2 பேரும் நதிக்கு போய் சேர்ந்தப்ப சாகர்புரா எடுத்துட்டு வந்த படகு மட்டும் நதியில நின்னுகிட்டு இருந்துச்சு. அத பார்த்த உடனே ராணிபுரா மறுபடியும் அழ ஆரம்பிச்சது. நிலா, நான் அப்பவே சொன்னேன்ல, அவருக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கு. அக்கா, அழாதீங்க, தைரியமா இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த சமயத்துல நதிக்கரையில இருந்து வந்த ஒரு வாத்து இவங்கள பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாருங்க பறவைகளே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நதியில இருந்த கடற்கண்ணிய ஒரு சூனியக்காரி சிறை பிடிச்சு வச்சிருக்கா. இந்த காட்டுல காணாம போன 2 பறவைகளையும் அந்த சூனியக்காரி தான் கூண்டுல அடைச்சு வச்சிருக்கா. நீங்க ஏதாவது பண்ணி அந்த சூனியக்காரிய மரணமடைய வைக்கணும். இல்லன்னா இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளையும் வர அமாவாசைக்குள்ள அவ கொன்னு தின்னுடுவா. இப்படி சொல்லிட்டு அந்த வாத்து மறுபடியும் தண்ணீருக்குள்ள மறைஞ்சு போயிடுச்சு. நிலா, இப்ப என்ன பண்றது? வாங்க, நாம நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு மலைப்பகுதியில இருக்கிற சாமியார போய் பாப்போம். அவர் கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு.
பிறகு எல்லா பறவைகளும் சேர்ந்து மலை குகையில இருக்கிற சாமியாரை பாக்குறதுக்கு பறந்து போனாங்க. இப்படி போன பறவைகள் தங்களுடைய பிரச்சனைய அந்த சாமியார் கிட்ட சொன்னாங்க. சாமி, எங்க காட்டுல இருந்து 2 பறவைகள் காணாம போயிட்டாங்க. அவங்க 2 பேரையும் உயிரோட நீங்க தான் மீட்டு கொடுக்கணும். உடனே அந்த சாமியார் கொஞ்ச நேரம் மௌனமா கண்ணை மூடி உட்கார்ந்திருந்தாரு. பறவைகளே, நீங்க சொல்றது உண்மைதான். உங்க காட்டுல ஓடிக்கிட்டு இருக்கிற நதிக்கு அடியில ஒரு சூனியக்காரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய நினைச்ச கடற்கண்ணிய அவ சிறைபிடிச்சு வச்சிருக்கா. சாமி, இதையெல்லாம் கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சூனியக்காரி கிட்ட இருந்து எங்க எல்லாரையும் நீங்க தான் காப்பாத்தணும். கவலைப்படாதீங்க பிள்ளைகளே, உங்க காட்டுல இருந்து காணாம போன 2 பறவைகளும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்கள காப்பாத்தி அந்த சூனியக்காரியை அழிக்கிறதுக்கு நான் இப்பவே ஒரு தீர்வு சொல்றேன். இப்படி சொன்ன அந்த சாமியார் பிறகு தன்னுடைய மந்திர சக்தியால ஒரு கோழி மாமிசத்தை வரவழைச்சாரு. பிள்ளைகளே, இந்த மாமிசத்தை எடுத்துக்கிட்டு போய் சூனியக்காரி கிட்ட கொடுத்து அவளை எப்படியாவது நீங்க இதை சாப்பிட வைக்கணும். இந்த மாமிசத்தை சாப்பிட்ட உடனே அந்த சூனியக்காரி மண் குவியலா மாறிடுவா. சாமி, அந்த சூனியக்காரி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிடுவான்னு கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாமிசத்தை மட்டும் அவ எப்படி சாப்பிடுவா? பிள்ளைகளே, உயிரோட இருக்கிற பறவைகளை அவளால அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனா இறந்து போன ஒரு பறவையோட மாமிசத்தை அவ எப்ப வேணா சாப்பிடலாம். சாமியார் சொன்னதை கேட்டு சந்தோஷமான இந்த பறவைகள் எல்லாரும் அந்த கோழி மாமிசத்தை எடுத்துக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த கடல் கண்ணிய விடுதலை பண்ண வந்திருக்கீங்களா? இப்ப உங்க எல்லாரையும் பிடிச்சு கூண்டுல அடைக்க போறேன். அமாவாசை அன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிட போறேன். சூனியக்காரி மேடம், தயவு செஞ்சு அப்படி செஞ்சிடாதீங்க. நீங்க எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு நாங்க மாமிசம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். என்னது, கோழி மாமிசமா? ஆமா சூனியக்காரி மேடம், இதுக்கப்புறம் நீங்க எங்களை சிறைப்பிடிச்சு சாப்பிடணும்னு அவசியமே இல்ல. நாங்களே உங்களுக்கு தினமும் இந்த மாதிரி மாமிசத்தை கொண்டு வந்து கொடுப்போம். உடனே ரொம்பவும் பசியில இருந்த சூனியக்காரி அந்த கோழி மாமிசத்தை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சா. அதை சாப்பிட்ட உடனே அந்த சூனியக்காரி சாமியார் சொன்ன மாதிரி ஒரு மண் குவியலா மாறிட்டா. சூனியக்காரியோட மந்திர சக்தியால சிறைப்பட்டு இருந்த கடல் கன்னி, காலு, சாகர்புறா இவங்க 3 பேரும் விடுதலை ஆயிட்டாங்க. பறவைகளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட புத்திசாலித்தனத்தால தான் நான் விடுதலையாக முடிஞ்சது. கடல் கன்னி மேடம், நீங்க எங்களுக்கு உதவி செய்ய நினைச்சதாலதான் உங்களுக்கு இந்த ஆபத்து வந்துச்சு. நீங்க ரொம்ப நல்லவங்க. அதுக்கு பிறகு பறவைகள் எல்லாரும் அந்த கடல் கன்னிய சந்தோஷமா விடை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. எல்லா பறவைகளும் ரொம்பவும் மகிழ்ச்சியா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நல்ல கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.